தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த சமயம் அது. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்திற்கு தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது வன்னியர் சங்கம். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் உலுக்கிய அந்த போராட்டம்தான் கடந்த கால் நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்ப புள்ளி. சரி, ஏன் வன்னியர் சங்கம் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கியது? இந்த கேள்விக்கு விடை தேட வேண்டுமென்றால் தமிழக அரசியல் வரலாற்றின் சில முக்கியமான பக்கங்களை புரட்ட வேண்டியிருக்கும். வாருங்கள் வரலாற்றுக்குள் செல்லலாம். எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய சமுதாயமான வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய வாய்ப்புகள் தரப்படவில்லை என்பது அந்த சமுதாயத்தினரின் பெரும் கவலை. அதனை போக்க வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின்படி வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டுமென்ற கோரிக்கையை வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்களும் வலியுறுத்தினர். அந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக 80களின் தொடக்கத்தில் வன்னியர்களுக்காக இயங்கி வந்த பல்வேறு அமைப்புகளையும் வன்னியர் சங்கம் என்ற ஒற்றை குடையின் கீழ் திரட்டும் முயற்சிகள் தொடங்கின. அப்போது சுமார் 28 அமைப்புகள் இயங்கி வருவது தெரிய வந்தது. 20 ஜூலை 1980 அன்று அனைத்து அமைப்புகளும் வன்னியர் சங்கம் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டன. அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து வன்னியர் சங்கத்தை நிறுவியவர் திண்டிவனத்தைச் சேர்ந்த டாக்டர் ராமதாஸ். அப்போது வன்னியர் சங்கத்தின் முக்கிய தலைவர்களாக AK நடராசன், பின்னாளில் வன்னி அடிகளார் உள்ளிட்டோர் செயல்பட்டனர். சட்டமன்றத்தையோ நாடாளுமன்றத்தையோ என்னுடைய கால்கள் மிதிக்காது, சங்கத்தின் எவ்வித பதவியையும் நான் வகிக்க மாட்டேன், என் சொந்த செலவில் இயக்கப்பணிகள் செய்வேன் என்று 3 சத்தியங்கள் செய்துவிட்டு வன்னியர் சங்கத்தை வளர்க்கத் தொடங்கினார் டாக்டர் ராமதாஸ். மாநாடு, போராட்டம் என்று வன்னியர் சங்கம் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது. பிரச்சார பணிகளுக்காக கனல் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்டது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்கள் புறக்கணிக்கப்பட்ட விதத்தையும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு அவசியம் என்பதையும் கனல் பத்திரிகையில் தலையங்க கட்டுரைகளாக எழுதினார் டாக்டர் ராமதாஸ். 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி மாநாடு, பட்டினி போராட்டம், பேரணி என்று தொடர்ச்சியாக போராடியது வன்னியர் சங்கம். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு கடிதங்களையும் மனுக்களையும் அனுப்பியது. ஆனாலும் மாநில அரசு வன்னியர் சங்க பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. நாம் என்ன விஷக்கிருமிகளா சந்திக்க மறுப்பதற்கு, இல்லை வேண்டாத ஜந்துக்களா ஒதுக்கி தள்ளுவதற்கு என்று கேள்வி கேட்டபடியே போராட்டங்களை தொடர்ந்தார் டாக்டர் ராமதாஸ். ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் என்று அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனாலும் மாநில அரசு அசைந்து கொடுக்கவில்லை. மாறாக போராட்டத்தில் ஈடுபட்ட ராமதாஸ் உள்ளிட்ட வன்னியர் சங்கத்தினரை கைது செய்தது. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வன்னியர்களிடம் ஓட்டு பிச்சைக்கு வந்துதான் தீர வேண்டும், எங்களை மதிக்காதவர்களை மிதிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை அரசியல்வாதிகளுக்கு நினைவூட்டுகிறேன் என்று ஆவேசப்பட்டார் டாக்டர் ராமதாஸ். அடுத்த முயற்சியாக வன்னியர்களின் கோரிக்கையை தேசிய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது வன்னியர் சங்கம். 17 செப்டம்பர் 1987 ஆண்டு தொடங்கி 23 செப்டம்பர் 1987 ஆண்டு வரை ஒரு வார காலத்திற்கு சாலை மறியல் நடத்துவது என்று முடிவானது. போராட்டம் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகும் அரசு வன்னியர் சங்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. ஆகவே திட்டமிட்டபடி போராட்டம் தொடங்கியது. வீட்டிலிருந்து சாலைக்கு வந்த வன்னிய இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழியில் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தினர். ஆங்காங்கே பேருந்துகள் தாக்கப்பட்டன. ஒரே சமயத்தில் வட மாவட்டங்கள் முழுக்க போராட்டம் தொடங்கியதால் அதன் தாக்கம் வீரியத்துடன் இருந்தது. வாகனங்கள் செல்வதை தடுக்கும் முயற்சியாக சாலை ஓரங்களில் நின்றிருந்த மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. சாலையின் குறுக்கே மரங்கள் வீழ்ந்ததால் போக்குவரத்து தடுக்கப்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் காவல்துறையினர் இறங்கினர். துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது. ரெங்கநாத கவுண்டர், சித்தனி ஏழுமலை, முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், முத்து, தாண்டவராயன், கோழியனூர் கோவிந்தன், விநாயகம், தொடர்ந்தனூர் வேலு, ஒரத்தூர் ஜெகநாதன், சிறுதொண்டமாதேவி தேசிங்கு, குழப்பலூர் முனுசாமி கவுண்டர், அமரத்தனூர் மயில்சாமி, வெளியம்பாக்கம் ராமகிருஷ்ணன், சிவதாரபுரம் குப்புசாமி, மொசரவாக்கம் கோவிந்தராஜ், குருவிமலை முனுசாமி உள்ளிட்ட 23 பேர் சாலை மறியல் போராட்டத்தின் போது பலியானார்கள். இது வன்னியர்கள் மீதான இனப்படுகொலை என்று விமர்சித்தார் டாக்டர் ராமதாஸ்.
பட்டியலில் இருப்பவர்களில் பலர் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலியானவர்கள், சிலர் காவலர்களின் தாக்குதல் காரணமாக சிறையிலும் வெளியிலும் பலியானவர்கள். இதில் வினோதம் என்னவென்றால், கடமலைப்புத்தூரைச் சேர்ந்த மணி என்கிற யாதவர் இனத்தைச் சேர்ந்தவரும் கைதாகி சிறையிலேயே பலியானார். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினர் வன்னியர்கள் மீது பல பிரயோகம் செய்தனர். பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தினர். வன்னியர்களின் வீடுகளை சூறையாடினர் என்று வன்னியர் சங்கம் குற்றம் சாட்டியது. 7 நாள் சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் வன்னியர் சங்க போராட்டக் குழு தலைவரிடமிருந்து விரிவான அறிக்கை ஒன்று வெளியானது. 2 கோடி வன்னிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எங்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசி வரும் அமைச்சர்கள் பாவு சண்முகம், வி சாமிநாதன், பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோரை வன்மையாக கண்டிக்கிறோம். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் ராஜீவ்காந்தியை கேட்டுக் கொள்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட 20,461 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தது தமிழக அரசு. சில நாட்களுக்கு நிலைமை கண்காணிக்கப்படும் என்றும் அதன் பிறகே கைதானவர்களை விடுதலை செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும், அதே சமயம் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வன்னியர் சங்க தலைவர்களான டாக்டர் ராமதாஸ், சுப்பிரமணியம் ஆகிய இருவர் மீதும் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது நடவடிக்கை உண்டு என்றும் அறிவித்தார் அமைச்சர் நெடுஞ்செழியன். அப்போது வன்னியர் சங்கத்தினரை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் நெடுஞ்செழியன், அப்படி ஒரு முடிவை அரசு எடுக்கவில்லை, காரணம் பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையே இந்த விவகாரத்தில் இல்லை என்றார். பின்னர் முதலமைச்சர் எம்ஜிஆரின் செயலாளர் பரமசிவம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். முதலமைச்சர் எம்ஜிஆர் அக்டோபர் முதல் வாரத்தில் சென்னை திரும்புகிறார். அப்போது வன்னியர் சங்க தலைவர்களை அழைத்து பேசுவார் என்பதுதான் அந்த அறிவிப்பின் ஒற்றை வரி செய்தி. சொன்னது போலவே அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் 25 நவம்பர் 1987 ஆண்டு அன்று டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட வன்னியர் சங்க தலைவர்களை அழைத்து பேசினார் எம்ஜிஆர். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 9 பக்கங்கள் கொண்ட மனு ஒன்றை கொடுத்தார் ராமதாஸ். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துவது, பின்தங்கி இருக்கும் வன்னியர்களை கைதூக்கிவிடும் வகையில் வன்னியர் நலத்துறையை உருவாக்குவது உள்ளிட்ட 12 கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. எங்கள் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று முதல்வரிடம் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார் டாக்டர் ராமதாஸ். அதன் தொடர்ச்சியாக சாதி சங்கங்களின் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அந்த கூட்டத்தில் மொத்தம் 94 சாதி சங்கங்கள் கலந்து கொண்டன. நவம்பர் மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பிறகு எம்ஜிஆர் மரணம் அடைந்து விட்டார். அப்போதும் வன்னியர் சங்கம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தது. அப்போது எம்ஜிஆருக்கு பதிலாக அவருடைய மனைவி ஜானகி முதல்வராகி இருந்தார். அப்போது முதல்வர் ஜானகியிடம் கோரிக்கை வைத்த டாக்டர் ராமதாஸ், எம்ஜிஆரின் கனவை நனவாக்கப் போவதாக அறிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் வன்னியர்களின் கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் கோரிக்கை வைத்த சில தினங்களில் ஜானகி எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிட்டது. புதிய ஆளுநர் PC அலெக்சாண்டரிடம் வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வைத்தார் டாக்டர் ராமதாஸ். அப்போது ஆளுநரிடமிருந்து பதிலேதும் கிடைக்கவில்லை. பின்னர் வேலூரில் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் பேசிய டாக்டர் ராமதாஸ், வன்னியர்களின் பிரச்சனையை உணர்ந்து பரிகாரம் காணக்கூடிய 2 நபர்கள் பிரதமர் ராஜீவ்காந்தியும் அலெக்சாண்டரும் தான். வன்னியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிரதமர் ராஜீவுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். இது சாதாரண பிரச்சனைதான். இதை கூட தீர்த்து வைக்காமல் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்து போவது வேதனைக்குரியது என்றார். வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து ஆளுநர் அலெக்சாண்டரிடம் கேள்வி எழுப்பிய போது, அந்த பிரச்சனை குறித்து மத்திய அரசுக்கு தெரிவித்து விட்டேன், இனி நடவடிக்கை எடுக்க வேண்டியது பிரதமர் தான் என்றார். ஆனால் பிரதமர் ராஜீவ்காந்தியோ வன்னியர்களின் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது, இனி ஆளுநர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முடிவெடுக்க வேண்டிய முக்கிய நபர்கள் இருவரும் பரஸ்பரம் கைகாட்டி விலகிக் கொண்ட நிலையில் வன்னியர் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமனின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் டாக்டர் ராமதாஸ். மே மாதம் 11ஆம் தேதி 1988 அன்று 11 பிரதிநிதிகள் அடங்கிய வன்னியர் சங்க குழு குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமனை சந்தித்து பேசியது. எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட குடியரசுத் தலைவர், சாதி அடிப்படையில் சலுகை கேட்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லிவிட்டார். அதனால் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட வன்னியர் சங்க பிரதிநிதிகள் அதிருப்தி அடைந்தனர்.
பேச்சுவார்த்தையின் இறுதியில் வன்னியர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லிவிட்டனர் வன்னியர் சங்க பிரதிநிதிகள். அதன் பிறகு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் வன்னியர் சங்க பத்திரிகையான கனல் இதழில் தலையங்கம் ஒன்றை எழுதினார் டாக்டர் ராமதாஸ். அதன் தலைப்பு சனாதிபதியா சனாதனவாதியா என்பதுதான். வன்னியரின் இடஒதுக்கீட்டு கோரிக்கை குறித்து கருத்து தெரிவித்த திமுக தலைவர் கருணாநிதி, வருகின்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வன்னியர்களின் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதே வாக்குறுதியை இந்திரா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜி.கே. மூப்பனாரும் கொடுத்தார். முன்னாள் முதல்வர் ஜானகி எம்ஜிஆரும் அதை வழிமொழிந்தார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாசிடமிருந்து விரிவான அறிக்கை வெளியானது. 40 ஆண்டுகளாக வன்னியர் பிரச்சினைக்கு நியாயம் தேடாதவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஓட்டு போட்டு ஏமாளியாக வேண்டுமா? நாங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு அறவழியில் போராடினால் அடித்து சுட்டுக் கொள்வார்கள். அதற்காக ஓட்டு போட்டு நாங்கள் லைசன்ஸ் தர வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய டாக்டர் ராமதாஸ், வன்னியர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்தார். புள்ளி விபரத்தின்படி பார்த்தால் தமிழகத்தில் வன்னியர்களின் வாக்கு வங்கி மிகப்பெரியது. ஒருவேளை வன்னியர் சங்கம் அறிவித்தபடி வன்னியர்கள் தேர்தலை புறக்கணிக்கும் பட்சத்தில் அது தேர்தல் முடிவில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டது. எனவே சில முக்கிய அரசியல் கட்சிகள் டாக்டர் ராமதாசிடம் பேசினர். அப்போது திமுகவினருக்கும் வன்னியர் சங்கத்தினருக்கும் இடையே பல இடங்களில் மோதல்கள் நடப்பது வழக்கம். வன்னியர் சங்கத்தினர் நடத்திய தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது திமுகவின் தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயம் தொடக்க விழா நடைபெற்றது. அந்த விழாவை முடித்துக் கொண்டு திரும்பிய திமுகவினருக்கும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வன்னியர் சங்கத்தினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்போது தொடங்கிய மோதல் நிற்காமல் நீடித்துக் கொண்டிருந்தது. வன்னியர்கள் செல்வாக்கு மிகுந்த பகுதிகளில் திமுகவினர் தங்கள் கட்சி கொடியை ஏற்ற முடியாத அளவிற்கு நிலைமை இருந்தது. கொடியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் இடங்களிலெல்லாம் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. இதைத்தான் ஒருமுறை காங்கிரஸ் தலைவர் மூப்பனார், நாங்கள் வன்னியர்கள் வாழும் பகுதிகளில் கொடியேற்றிவிட்டு வருகிறோம், ஆனால் திமுகவால் அங்கே சென்று கொடியேற்ற முடியாது, வன்னியர் சமுதாயம் ஏற்ற விடாது என்றார். வன்னியர்களின் தேர்தல் புறக்கணிப்பு பற்றிய விவாதங்கள் எழுந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியிடம் இருந்து அறிவிப்பு ஒன்று வெளியானது. திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வகுக்கும். தற்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோட்டாவிற்கு உள்ளேயோ அல்லது பொதுவான கோட்டாவில் இருந்தோ வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுத்து இதனை செய்யலாம் என்றார் கருணாநிதி. இந்திரா காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வன்னியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக வாக்குறுதிகள் வழங்கின. ஆளுநர் அலெக்சாண்டரும் தேர்தல் புறக்கணிப்பு முடிவை கைவிடுமாறு வன்னியர் சங்கத்தை வலியுறுத்தினார். ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக பிரபல தமிழ் வார இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த டாக்டர் ராமதாஸ், திமுக தலைவர் கருணாநிதியே தங்களுடைய முதல் எதிரி, ஏனென்றால் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நீக்கியவர் அவர்தான் என்பது டாக்டர் ராமதாஸின் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு திமுகவில் இருந்த வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலரும் எதிர்வினை ஆற்றினர். 1984ஆம் ஆண்டு வரை வன்னியர் சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தது என்பதையும், அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் விவாதத்தில் ஈடுபட்டதையும், அது தொடர்பாக வழக்கு ஒன்றை தான் தொடுத்ததையும் சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டார் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கின. துணை ராணுவ படைகளும் ஆயுத படைகளும் தமிழகம் வந்தன. தேர்தலின் போது பல மாவட்டங்களில் வன்முறை வெடிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு காரணமாகவே இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ராணுவம் குவிக்கப்பட்டதே வன்னியர் சங்கத்தினரை ஒடுக்கத்தான் என்ற கருத்து எழுந்த நிலையில் எங்களின் கோரிக்கையை அடைவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு காவு கொடுக்க 1 லட்சம் பேர் தயாராக இருக்கிறார்கள், அதற்கு முதல் பலியாக நானே கூட இருப்பேன் என்றார் டாக்டர் ராமதாஸ். வாக்குறுதிக்கும் கோரிக்கைகளுக்கும் மத்தியில் ஒரு வழியாக தேர்தல் நடந்து முடிந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆம், வன்னியர் சங்க நிறுவனர் டாக்டர் ராமதாஸால் வன்னியர்களின் முதல் எதிரி என்று வர்ணிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருந்தார். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேண்டுமென முதலில் எம்ஜிஆரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் டாக்டர் ராமதாஸ். அதை எம்ஜிஆர் நிறைவேற்றவில்லை. பிறகு சொற்பகால முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆரிடமும் பிறகு ஆளுநராக வந்த PC அலெக்சாண்டரிடமும் கோரிக்கை வைத்தார். அவர்கள் இருவருமே கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. தேர்தல் புறக்கணிப்பு என்று சொன்ன பிறகு வாக்குறுதியை மட்டுமே வழங்கினர். இடைப்பட்ட காலங்களில் பிரதமர் ராஜீவ் காந்தியிடமும் குடியரசுத் தலைவர் R. வெங்கட்ராமனிடமும் கோரிக்கை வைத்து பார்த்தார் டாக்டர் ராமதாஸ்.
இவை எதுவுமே பலனளிக்காத நிலையில் அதிகார பதவியில் இருந்த அத்தனை பேருமே வன்னியர்களின் 20% இடஒதுக்கீட்டு கோரிக்கையை நிறைவேற்ற மறுத்துவிட்ட நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் முதலமைச்சர் கருணாநிதி, அதுவும் வன்னியர்களின் முதல் எதிரி என டாக்டர் ராமதாசால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட கருணாநிதி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களின் இடஒதுக்கீட்டு கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றும் தேர்தலுக்கு முன்னரே வாக்குறுதி தந்திருந்தார் கருணாநிதி. தவிரவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற கோரிக்கை திமுகவிற்கு உள்ளேயே பலமாக எழுந்திருந்தது. குறிப்பாக திமுகவின் முன்னணி தலைவர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் நகர ஒன்றிய பொறுப்பாளர்களாகவும் இருந்த வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன், செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம் ஆறுமுகம், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியன், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, மயிலாடுதுறை சத்தியசீலன், குத்தாலம் கல்யாணம், துறைமுகம் செல்வராசன், தர்மபுரி சின்னசாமி உள்ளிட்ட பலரும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் கருணாநிதி உடனடியாக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் வழியாக டாக்டர் ராமதாஸை அழைத்து பேசினார். முதல்வர் கருணாநிதி ஆலிவர் சாலை இல்லத்தில் நடந்த சந்திப்பில் டாக்டர் ராமதாசுடன் வன்னியர் சங்க நிர்வாகிகள் சுப்பிரமணியன், CN ராமமூர்த்தி, தீரன் தீப்பிழம்பு ஆகியோர் வந்திருந்தனர். அந்த சந்திப்பை ரகசிய சந்திப்பு என்று பின்னாளில் வர்ணித்தார் டாக்டர் ராமதாஸ். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள 202 ஜாதிகளை 6 தொகுப்புகளாக பிரிக்கலாம். அந்த 6ல் ஒரு தொகுப்பை வன்னியருக்கென்று தனியாக கொடுத்து விடுங்கள். மற்ற 5 தொகுப்புகளில் எந்தெந்த சாதிகளை இணைக்கலாம் என்பதற்கான பட்டியல் எங்களிடம் இருக்கிறது என்றார் டாக்டர் ராமதாஸ். மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். தவிரவும் வன்னியர்களுக்கு மட்டுமே தனியே இடஒதுக்கீடு கொடுத்தால் அது மற்ற சாதியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும். ஆகவே வன்னியர்களோடு சேர்த்து மேலும் சில சாதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த தொகுப்புக்கு எவ்வளவு சதவீதம் வேண்டும் என்று கேளுங்கள் என்றார் முதலமைச்சர் கருணாநிதி. நிலைமையை புரிந்து கொண்டு வன்னியர்களுக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடு கோரி வந்த டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் இறங்கி வந்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியலிலிருந்து மேலும் 9 சாதிகளை வன்னியர்களோடு சேர்த்து அந்த தொகுப்புக்கு குறைந்தது 18% ஒதுக்க வேண்டும் என்று கோரினார் டாக்டர் ராமதாஸ். அந்த கோரிக்கையோடு முதலமைச்சர் கருணாநிதி டாக்டர் ராமதாஸ் சந்திப்பு நிறைவு பெற்றது. அதன் தொடர்ச்சியாக 13ஆம் தேதி மார்ச் 1989ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூடி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறித்து விரிவாக விவாதித்தது. சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டது. அதன் சாரம் இதுதான்: பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஏற்கனவே இருந்து வரும் 50% இடஒதுக்கீட்டிற்குள் வன்னியர் மற்றும் சீர் மரபினர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% என்றும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30% என்றும் இரு பிரிவுகளுக்கு இடையில் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அறிவித்தது முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு. அதன்படி மிகவும் பிற்படுத்தப்பட்ட 39 சமூகங்களையும் 68 சீர் மரபினர் சமூகங்களையும் ஒரே தொகுப்பாக்கி அவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த தொகுப்பில் வன்னியர்களும் அடக்கம். இந்த சமூகங்கள் போக எஞ்சியிருக்கும் 94 இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 30% இடஒதுக்கீடு தரப்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் 1,22,00,000 மக்கள் தொகை கொண்ட சாதி தொகுப்பிற்கு 20% இடஒதுக்கீடு என்றால் 2,17,00,000 மக்கள் தொகை கொண்ட மற்றொரு சாதி தொகுப்பிற்கு 35% இடஒதுக்கீடு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் 30% மட்டுமே தரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தால் வன்னியர்கள் அடங்கிய 107 சாதிகள் கொண்ட தொகுப்புக்கு கூடுதலாகவே இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. டாக்டர் ராமதாஸின் வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்கென்று தனி இடஒதுக்கீடு கேட்ட நிலையில் வன்னியர் உள்ளிட்ட 107 சாதியினருக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தது ஏன் என்ற கேள்வியை முதலமைச்சர் கருணாநிதியிடம் எழுப்பினர் பத்திரிகையாளர்கள். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கருணாநிதி, இப்போதுள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் 65 லட்சம் பேர் வன்னியர்களே. ஆகவே ஒதுக்கப்பட்டுள்ள 20%த்தில் அதிகம் பலன் பெற இருப்பவர்கள் அவர்கள்தான். அந்த பலனை அவர்கள் பெறுகின்ற அளவிற்கு அரசு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தும் என்றார். அத்தோடு நிறுத்தாமல் வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பங்கேற்று உயிர் நீத்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையும் மாதாந்திர ஓய்வூதியமாக 3000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்தது திமுக அரசு.
முதலமைச்சர் கருணாநிதியின் 20% இடஒதுக்கீட்டு தீர்வுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலவையாக வரத் தொடங்கின. 15 ஆண்டு காலமாக இருந்து வந்த வன்னியர்களின் கோரிக்கையை பதவியேற்று 1.5 மாதங்களுக்குள் தீர்த்து வைத்து விட்டார் முதலமைச்சர் கருணாநிதி என்று பாராட்டினார் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகரும் வன்னியர் சங்கத்தை நிறுவியர்களுள் ஒருவருமான வன்னி அடிகளார். அரசின் அறிவிப்புக்கு வரவேற்பு வெளியிட்ட அனைத்து வன்னியர் கூட்டமைப்பு தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தது. அரசின் பட்டியலில் வன்னியர்களை பற்றிய குறிப்பில் வன்னியகுல சத்திரியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கான விளக்கத்தில் வன்னியர், வன்னியா, வன்னிய கவுண்டர், கவுண்டர் அல்லது கண்டர், படையாட்சி, பள்ளி உட்பட என்று இருக்கும். அதில் சென்னை, செங்கற்பட்டு, வட ஆற்காடு மாவட்டத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் வன்னியர்கள் தங்களை நாயக்கர் அல்லது நாயகர் என்றே அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களையும் வன்னியகுல சத்திரியா பிரிவில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த அமைப்பினரின் கோரிக்கை. இப்படி 20% இடஒதுக்கீட்டுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் இதற்காக போராடிய டாக்டர் ராமதாஸ் திமுக அரசின் முடிவுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக அரசு அறிவித்திருக்கும் இந்த தீர்வு ஓர் அரசியல் ஏமாற்று வித்தை என்று வர்ணித்தார். அம்பாசங்கர் கமிஷனின் கணிப்புகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்வு தரப்பட்டுள்ளது. ஆனால் வன்னியர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நாயக்கர்கள் என்ற பெயரில் உள்ள வன்னியர்களை கணக்கில் சேர்க்கவில்லை. ஆகவே அந்த கணக்கெடுப்பின்படி வழங்கப்பட்ட தீர்வு ஏற்கத்தக்கதல்ல என்றார் டாக்டர் ராமதாஸ். 20% இடஒதுக்கீட்டை கடுமையாக சாடிய டாக்டர் ராமதாஸ் முன்னர் 202 சாதிகள் அடங்கிய தொகுப்பில் வைத்து வன்னியர்களை ஏமாற்றினார்கள். இப்போது 107 சாதிகள் அடங்கிய தொகுப்பில் வைத்து வன்னியர்களை ஏமாற்றப் போகிறார்கள். ஆகையால் தான் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாலும் வன்னியர்களுக்கென்று தனி ஒதுக்கீடாக கொடுங்கள் என்று கோருகிறோம். வன்னியர்களின் புண்ணுக்கு கருணாநிதி மறந்து போடுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வன்னியர்களின் ரணத்தில் உப்பையும் மிளகாய் பொடியையும் தடவி இருக்கிறார் என்று ஆவேசப்பட்டார். விமர்சனங்கள் இத்துடன் நிற்கவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பதற்காக எங்களை பழிவாங்குவது போலவே கருணாநிதியின் முடிவு இருக்கிறது. இந்தியாவில் ஆயுதம் ஏந்தி போராடினால்தான் பிரச்சனைகளே தீர்க்கப்படுகின்றன. தீர்வு கண்ட பிறகு ஆயுதம் ஒப்படைக்கும் விழா ஒன்றுக்கு அரசே ஏற்பாடு செய்கிறது. இந்த வெட்கக்கேடான நிலை தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் விரும்பினால் 2இல் 1 பார்த்துவிட தயார் என்றார் டாக்டர் ராமதாஸ். கிட்டத்தட்ட இதே ரீதியான எதிர்ப்பைத்தான் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சருமான பண்ருட்டி ராமச்சந்திரனும் பதிவு செய்தார். வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சினை தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து அமைச்சரவையில் இருந்தவர் இவர். எம்ஜிஆரிடம் செல்வாக்கு நிரம்பியவர் என்றாலும் அவர் பதவியில் இருந்தபோது வன்னியர்கள் இடஒதுக்கீடு பற்றிய உத்தரவுகள் ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் முக்கிய பத்திரிகைகள் முதலமைச்சர் கருணாநிதியின் முடிவுக்கு ஆதரவாகவே தலையங்கம் எழுதின. ஒரு குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை துல்லியமாக கணக்கிட முடியாது என்ற சூழ்நிலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அனைவருக்காகவும் இருந்து வரும் ஒதுக்கீட்டை மாநில அரசு இப்போது 2ஆக பிரித்து பகிர்ந்தளிக்கிறது என்றால் அது வன்னியர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைத்தான் என்று எழுதியது இந்து நாளிதழ். வன்னியர் சங்கத்தின் கருத்துப்படி எந்த ஒரு வகுப்புக்கும் அல்லது ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு செய்வது என்பது அனுபவ சாத்தியமல்ல. அந்த வகையில் வன்னியர் போராட்டத்தினால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு முதலமைச்சர் கருணாநிதி வகுத்துள்ள தீர்வு இப்போதுள்ள சூழ்நிலையில் ஆட்சேபிக்க முடியாத தீர்வு என்று எழுதியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ். 20% இடஒதுக்கீடு செய்யப்பட்ட விதத்தை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்த டாக்டர் ராமதாஸ் சில ஆண்டுகளிலேயே தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். குறிப்பாக விழுப்புரத்தில் நடந்த அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டில் திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் பேசிய டாக்டர் ராமதாஸ், நாங்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராடிய போது இதற்கு ஒரு ஆணை பிறப்பித்தாலே போதும் என்று சொன்னதோடு ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆணையை பிறப்பிக்கும் துணிச்சல் கலைஞருக்குத்தான் வந்தது, வேறு யாருக்கும் வரவில்லை. அன்றைக்கு பெருந்தன்மையோடு இந்த வன்னியர் சமுதாயத்தை மதித்து இந்த ஆணையை வெளியிட்ட கலைஞர் அவர்களே, உங்களுக்கு இந்த சமுதாயம் நன்றிக்கடன் பட்டிருக்கிறது. நீங்கள் தமிழன் என்பதால் நான் உங்களோடு சார்ந்திருக்கிறேன். நீங்கள் சமூக நீதியை தொடர்ந்து காப்பாற்றுவர் என்பதால் தான் நான் உங்களோடு சேர்ந்திருக்கிறேன். தமிழகத்தை ஆள்வதற்கு தகுந்த தமிழன் நீங்கள்தான் என்றார். இதுதான் 20% இடஒதுக்கீடு வந்த வரலாறு.